நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பொருளாதார சூழ்நிலை இதுதான் டாபிக். அதிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷம், அதாவது இங்கிலீஷ் இயர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்தந்த தமிழ் வருஷம். இப்போ நம்ம சொல்ல போகிறது தமிழ் வருஷம். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா யுகாதி இப்போ தான் பிறந்திருக்கு. கேரளாவாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. கன்னடமாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. அப்போ நமக்கு நம்ம தமிழ் இயர் தான் புது வருஷம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்கள்லாம் அமையுது. அப்போ இந்த புது வருஷத்தில் பராபவ வருடத்தில் இயர்ஃபுல்லாக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரவு செலவு, அது எப்படி இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் அமெரிக்காவை தவிர, ஏன் அமெரிக்காவையும் சேர்த்துக்கோங்க, யுஎஸை பொறுத்தவரையிலும் அவங்களால வளமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரியும் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கூடிய நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன, பொருளாதாரம் தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட அவரை பற்றி ஏதாவது பேட் கமெண்ட் போதா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறாரு. ஸோ அமெரிக்கா உள்பட ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார், அந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு முடிவுக்கு வந்துடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாக 14லேருந்து 16, 20 தேதிக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் போகாது இது அப்படின்னு நான் மார்ச் மாதம் பதிவு போடும்போதே, ரெக்கார்ட் பண்ணும்போதே, ஷூட் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் முன்னாடி பதிவுகளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானாக்கா அது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரியன் எப்போ கும்பராசிக்குள்ளே வந்தாரோ, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்படி வச்சுக்கோங்க, மார்ச் 14ஆம் தேதி அவர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்து, இந்த சனி சூரியன் ராகு கிரக அமைப்பு சரியில்லாததுனால தான் அந்த போர் யுத்தம் நடந்தது. இதுதான் அந்த கிரக யுத்தத்துக்கான காரணம். இப்போ வார் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரலும் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபா முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போது ஃபண்ட் கிரைசிஸ் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் அடுத்த 1 இயருக்கான ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். மீனராசி அன்பர்களே, இந்த ஃபினான்ஷியல் இயர் வருமானம் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கஷ்டம். இப்போது சித்திரை மாதம் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சித்திரை மாதத்துலேருந்து இப்போ 2026, 2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் மீனராசிக்கு எப்படி இருக்கும், இதுதான் டாபிக். அப்போ லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்லாம் நமக்கு தெரியும், யாருமே சொல்ல வேணாம். கண்டிப்பாக மீனராசிக்கு அது டஃப்பாக தான் இருந்திருக்கும். பெரிய க்ரோத் இருந்திருக்காது, பெரிய லாபங்கள் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட சுமாராக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 60%, 60% மீனராசி அன்பர்கள் தன்னுடைய கையில் இருந்த காசையெல்லாம் தொலைச்சிட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். ஒரு 40% மீனராசி அன்பர்கள் வேணால் சேஃபான ஜோனில் இருக்கலாம், மேபி நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் இருக்கலாம், தற்காப்போடு இருக்கலாம். ஆனால் ஒரு 60% மீனராசி அன்பர்கள் கடந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஒரு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் அவங்க சந்திச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம், பரிகாரங்களை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஏதோ போட்டதை கொஞ்சம் மீட்டு எடுக்க முடிஞ்சுது அவங்களால. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலையில் இந்த முறை, இந்த 2026 பிறந்திருக்கக்கூடிய பராபவ வருடம், இந்த ஃபினான்ஷியல் இயர், அதே சார் ஏப்ரல் டு மார்ச்னு வச்சாங்க, புரியுதுங்களா? நான் இப்போ நார்மலாக செட் பண்ணோம் இல்லை, இந்தியன்ஸாக செட் பண்ணோம் இல்லை, இது செட் பண்ணது ஆங்கிலேயர்கள். அப்போ அவங்க ஜனவரி டு டிசம்பர் தானே வச்சுருக்கணும் இல்லையா, நியாயமாக?
ஏன்னா தமிழ் புத்தாண்டு வரையிலும் தான், அதாவது சித்திரையிலேருந்து பங்குனி வரலும் கணக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம், நம்மளுடைய வானிலை சாஸ்திரம், நம்மளுடைய ஜோசியம் அந்த அளவுக்கு அவன் பஞ்சாங்கத்தை புரிஞ்சு வச்சுட்டுருக்கான். அப்போ மீன ராசி என்பர்களை இந்த 2026 2027 ஃபினான்ஷியல் இயர் சித்திரை மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஐப்பசி மாதம் வரையிலும் சிறப்பானதாக இருக்கும். எப்போ? சித்திரையிலிருந்து ஐப்பசி வரையிலும். நான் இங்கிலீஷ் மாதம் சொல்ல மாட்டேன், நீங்கள் தமிழ் தானே, தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கார்த்திகை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையிலும் ஆவரேஜாக போகும். அப்போ இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும் நாம். புரியுதா? 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு, நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரிதான். சரி, நீங்கள் ஒரு நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், கார்ப்பரேட்டாக இருக்கலாம், அல்லது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் மால் சென்டர்ஸு அதெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதாவது நடத்தக்கூடியவங்க, ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, 2 வீலர் ஷோரூமு, கார் ஷோரூமு, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்த, ரூம்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை மீன ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரூம்ஸாக இருக்கலாம், அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், மெடிக்கல்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஹார்ட்வேர்ஸு, வீட்டுக்கு தேவையான அந்த ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், டைல் ஷோரூமாக இருக்கலாம். அப்போ சின்ன சின்ன நிறுவனங்கள், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய அளவில் அதை ஒரு பிரான்ச்சஸாக எடுத்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடியவங்க, வுட்டு நிறுவனங்கள், ப்ளைவுட்ஸு, அந்த மாதிரியெல்லாம், அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஹோம் அப்ளையன்சஸ்ஸு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான். அதே போல் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்கு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சி, அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய தொழில் அமைப்புகள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை மீன ராசி அன்பர்களே. இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு கை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் வேலைக்கு போகக்கூடியவங்க, வெளிநாடுகளை US, UK, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, அல்லது சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன், ரஷ்யா, ஜப்பான், அல்லது போல் UAE, இப்போ போர் நடந்திருக்கு இல்லையா? அப்போ இதனால் இந்த ஃபினான்ஷியல் இயர் வேலைக்கு போகக்கூடியவங்க, கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, கடன் சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, இந்த வருஷம் நமக்கு கடன் அடையுமா, கடன் கம்ப்ளீட் ஆகுமா, அதுதான் சொன்னேன். நிச்சயமாக ஒரு 60% நீங்கள் கடன் அடைக்க முடியும். உங்களால் ஒரு 60% கடன் நீங்கள் அடைச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். இந்த கடனை விட்டு நான் வெளியில் வருவேனா சாமி, கவலையே படாதீங்க. மீனராசி என்பதில் கடன் சுமைகள் அடையும். அப்போ மீனராசி என்பவர்களை இந்த 2026 2027 உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் சிறப்பானதாக இருக்கும், பின்னாடி வரக்கூடிய ஒரு 6 மாதம் கவனமுடையதாக இருக்கும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ஊரில் இருக்கிற சாமி, இந்த மாநிலத்தில் இருக்கிற சாமி, இந்த நாட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே.